ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பை நைட் 2.2. நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹண்டர் பிரசன்ட்ல இருந்து வெளிவந்த வைத்தியான்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆள வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டை தாங்க காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தனா ஒருத்தர் காமசூத்ரா புக்கை படிச்சிட்டு இருப்பாரு. இப்படியே புக்கை படிச்சவரு செம்மையா விரியாயி போயிட்டு அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு படுத்திருப்போங்க இல்லையா, அது வேற யாரும் இல்லைங்க, இவரோட மனைவி தான். அவ படுத்துக்கிற சீனே செம ஹார்டாவே இருக்குங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, பொறுமையா போயிட்டு அவளுடைய காலை அப்படியே பொறுமையா தடவி கொடுத்துட்டு அப்படியே நாக்கால அப்படியே முத்தம் கொடுத்துட்டு மேல வந்து அவ கழுத்துல முத்தம் கொடுக்கும் போது அவ டப்புன்னு பயந்து எழுந்துருவாங்க. எழுந்தவ என்ன கேட்பானா, அட நீங்களா, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு, சரி பரவாயில்லவா, நான் உன் பயத்தை போக்குறேன் அப்படின்னு இவர் கூப்பிடும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவான்னா, இல்லங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆக போகுது, இது வரைக்கும் நம்மளுக்கு குழந்தையே கிடையாது, வா நம்ம அதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு இவர் கூப்பிடும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, நீங்க தான் பெரிய டாக்டர் ஆச்சே, ஏன் நான் இன்னும் பிரெக்னென்ட் ஆகல அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அதுக்கு நான் என்ன பண்றது, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் மருந்து தரேன், இருந்தாலும் உனக்கு கியூர் பண்றதுக்கு நான் ஒரு மருந்து வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, எழுந்து போயிட்டு கண்ணாடி கிட்ட இருந்து ஒரு மருந்து எடுத்தாருங்க. எடுத்துட்டு வந்தவரு, இந்தா இது முகந்து பாரு அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கறாரு. இப்ப அதை முகந்து பார்த்தவளுக்கு ஒரு மாதிரி ஆகுமா, திரும்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் நல்லா டீப்பா முகந்து பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு நல்லா முகந்து பார்த்த உடனே இவளுக்கு செம மூடாயிடுங்க. மூடானவ தன்னுடைய கையெடுத்து அவளோட மாம்பழத்தை கசக்கும் போது இப்ப அவரும் கையில இருந்த அந்த பவுடரை கீழே போடுவாரா. போட்டதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணுவானா, அவருடைய கையெடுத்து தன்னுடைய மேலழகு மேல வச்சு செம்மையாவே அழுத்துவாங்க. இப்படி அழுத்த அழுத்த அவருக்கு செம மூடாகுமா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கட்டில படுத்துட்டு வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன் செம ஆட்டாவே இருக்கும். சும்மா அவளோட துணியெல்லாம் கழட்டிட்டு அந்த கதவோரமா நிக்க வச்சு அவளை பின்பக்கமா பண்ற சீன்ஸ் ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமா அவளை வச்சு வேற லெவல்ல இவர் பண்ணுவாரு. இப்படியே விடிய விடிய அவளை வச்சு மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க. இப்ப இங்க ஒருத்தர் இருக்காரு இல்லையா, இவரு பேர் ராமுங்க. இவர் வந்து செக்யூரிட்டியா வேலை பாக்குறாரு. இப்ப இவரு வேகமா செக்யூரிட்டி ஜாப்க்கு கிளம்பிட்டே இருக்கும் போது இப்ப அவருடைய பொண்ணை கூப்பிடுறாரு. ரம்யா எங்க இருக்க, வா அப்படி சொல்லி கூப்பிடும்போது இப்ப அந்த இடத்துக்கு அவங்க பொண்ணு வராங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதோ வந்துட்டேன்ப்பா, இந்தாங்க உங்களுக்காக டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ ரொம்ப பெரிய பொண்ணாயிட்ட, அம்மா உன் தங்கச்சி எங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அவ உள்ள பெட்ரூம்ல இருக்கா அப்படின்னு இவர் சொல்றா. இப்ப இவர் என்ன சொல்றானா, சரி நான் வேலைக்கு போற வழியில தான் அவளோட காலேஜ் இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆட்டோல போனா காசு மிச்சமாகும், அவளை சீக்கிரமா வர சொல்லு, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு இவர் சொல்லும் போது சரிங்கப்பா நான் உள்ள போயிட்டு அவளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அக்கா கறி உள்ள போவா. இப்படி உள்ள போகும்போது இப்ப உள்ள தங்கச்சி பார்த்தனா யாரு கூடயே போன்ல பேசிட்டு இருப்பாங்க. அவ என்ன சொல்லுவானா, நான் வந்து காசுக்கு ரெடி பண்றேன், நீ படத்துக்கு ரெடி ஆகு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு இவ சொல்லும் போது இப்ப போன்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி உங்ககிட்ட காசு எது இருக்கு, அவ்வளவு பெரிய பேங்க் வச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாமா என்கிட்ட ஒரு பேங்க் இருக்கு, சோ அதுல காசே தீராது அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்க்கு அவங்க அக்கா கூப்பிடுற சவுண்டு கேட்குமா, இதோ என்னோட பேங்க் வந்துருச்சு, நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த காலை கட் பண்ணுவாங்க. கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அவங்க அக்கா காரி உள்ள வந்த பிறகு என்னமா படுத்துட்டு இருக்க, ஏன் சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, இல்லக்கா எனக்கு காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்காக புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, எனக்கு காசு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு இவ கேட்கும் போது அதுக்கு அவங்க அக்கா என்ன கேட்பாங்கன்னா, சரிம்மா எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லக்கா எனக்கு ஒரு 4000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு இவ சொல்லும் போது அவ்வளவுதானே இரு அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, பீரோல இருந்து பணத்தை எடுத்து அவ கையில கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவ என்ன சொல்லுவானா, இதுல 4200 ரூபா இருக்கு, 4000 ரூபாய் உன்னோட ப்ராஜெக்ட்க்கு வச்சுக்கோ, 200 ரூபாய் உன்னோட பஸ்ஸுக்கு வச்சுக்கோ அப்படி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அவளும் தேங்க்ஸ் சொல்லுவாளா. இதே டைமுக்கு அவங்க அப்பாவும் வெளியில இருந்து கூப்பிடுவாரு, ஏமா டைம் ஆச்சு என்ன பண்றீங்க சீக்கிரமா வாங்க அப்படி சொல்லி கூப்பிடும் போது இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் கிளம்பும் போது இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட அடுத்த எபிசோடும் பாத்திரலாம். இந்த செகண்ட் எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா கார்த்தியை தாங்க காட்டுறாங்க. அவன் உட்காந்துட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அங்க வந்து அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு கிளம்புற மாதிரியே தெரியுது அப்படி சொல்லும் போது ஒரு சைலண்டா அவங்க ஒய்ஃப் ஒரு மாதிரியே பாப்பாரா. பார்த்த உடனே அவளும் மூடி ஏத்துற மாதிரி தலையெல்லாம் வாரிட்டு இருப்பாளா. அதை பார்த்த உடனே இவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ பண்றதெல்லாம் பார்த்தனா இன்னைக்கு என்ன ஆபீஸ் போக விட மாட்ட போலயே அப்படி சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்க ட்ரை பண்ணுவாருங்க. அப்படி கிஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, ஏதோ நான் தான் உங்களுக்கு இதுமே ட்ரெஸ் போட்டு மூடி ஏத்துற மாதிரி இங்க வந்து நிக்கிற மாதிரி பேசுறீங்க அப்படி சொல்லும் போது கண்டிப்பா நீதான், ஆனா இருந்தாலும் இப்ப நீ எதுவும் பேசாத, எது நடக்குதோ அது தானாவே நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவளை கட்டில படுக்க வச்சு செம்மையாவே கிஸ் பண்ணுவாருங்க. அவளும் சும்மா இல்லைங்க, இவரு கூட சேர்ந்து வேற லெவல்ல மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா. சும்மா இவங்களோட துணியெல்லாம் கழட்டிட்டு அந்த பெட்ல பண்ற மேட்டர் சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த
அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் நல்ல பெரிய ஹாட்டா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு இப்ப மேல இருந்து கீழே வராங்க. இப்படி கீழே வரும்போது இப்ப அந்த இடத்துக்கு கார்த்தியோட அவங்க அம்மா வராங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்பரம் தட்டு காட்டிட்டு அவங்கள விபூதி எடுத்து விடும்பொழுது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இன்னும் உன் பொண்டாட்டி என்னைக்குதான் அம்மாவா போறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அம்மா ஏமா இப்படி பேசுற, நான் தான் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தேன் கதவு திறக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு, சும்மா இரு நான் ஒன்னு சொல்றது கேளு. இப்ப கோய்சல் ஆன்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட மருமக லாஸ்ட் வீக் வந்து கை கால் இல்லாம பேரலைஸ் ஆயிடுச்சு. சோ அவளை கூட்டு போயிட்டு நம்ம டாக்டர்கிட்ட காட்டியிருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவளுக்கு சரியாயிடுச்சு. அதே போல நம்ம மருமகளையும் கொண்டு போய் அந்த டாக்டர்கிட்ட காட்டலாம், கண்டிப்பா இவளுக்கு சரியாயிடும் அப்படின்னு இவங்க சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா, என்னம்மா நீ சொல்ற, அந்த டாக்டருக்கே குழந்தை கிடையாது, அவரால் எப்படி இவளை சரி பண்ண முடியும், நான் சொல்றது கேளு, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் நான் கேட்டு பாக்குறேன், ஒரு நல்ல டாக்டரா பார்த்து நான் இவளை காட்டி அதை சரி பண்றேன், சரியா, இந்த விஷயத்தை இதோட விடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க அம்மாவை அங்கிருந்து கிளம்பிடுவாங்களா. இப்ப இவன் என்ன சொல்லணும்னா, நீ கவலைப்படாத, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவாருங்க. அவர் போனதுக்கு அப்புறம் இப்ப இவ தனியா நின்று புலம்புவா, குழந்தை இல்லாததுக்கு நான் என்ன பண்ண முடியும், இது ஏன் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்பும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம டாக்டர் தாங்க கட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய மூலிகை எடுத்து மோந்து பார்த்துட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அவங்க மனைவி வந்து டீ வைக்கும் போது அவளுடைய முந்தாலை நழுவி மேலழகு தெரியுமா. உடனே இவருக்கு செம மூடாயிட்டு கொஞ்சம் இங்க வந்து பக்கத்துல உட்கார அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சவரு பொறுமையா என்ன சொல்லுவாருன்னா, இந்த புடவை நீ ரொம்ப நாள் கழிச்சு போடுற போல ரொம்ப அழகாவே இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட்டும் சொல்லிட்டு பொறுமையா அவளோட மேலழக போட்டு அழுத்தும் போது அவளுக்கு டென்ஷன் ஆயிட்டு, கையெடுங்க, எப்ப பார்த்தாலும் இதே மூட்ல தான் தெரிவிங்களா, எனக்கு நீங்க மூடே இல்ல அப்படி சொல்லும் போது, உனக்கு மூடு இல்லைன்னா என்ன, எனக்கு செம்ம மூடா இருக்கு வா அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அவ என்ன சொல்லுவா, கண்டிப்பா நான் வரல, எனக்கு மூடு இல்லைன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போகும்போது இவர் டென்ஷன் ஆயிட்டு, சி நீ என்ன பொம்பளை நீ இப்படி இருக்க, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனே தெரியல அப்படி சொல்லிட்டு இவர் செம்மையா கோவப்படுறாரு. கோவப்பட்டவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப அங்க இருந்த நியூஸ் பேப்பர் எடுக்கும்போது டப்புன்னு அதுல இருந்து ஒரு சீட்டு விழுமா, என்ன சீட் இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது மசாஜ் பார்லர்னு போட்டிருக்கும், அதுல வேற சர்வீஸ் அவைலபிள்னு போட்டிருக்குமா. இவருக்கு புரிஞ்சிடும், ஆஹா வேற லெவல்ல மேட்டரா இருக்கும் போலயே, கண்டிப்பா இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு அவருடைய மொபைல் எடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு ஹலோ லவ்லி மசாஜ் பார்லரா அப்படி சொல்லி கேட்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம கார்த்தி பைக்ல வந்துட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல அந்த காஜல் வருவாங்க. அவளை பார்த்த உடனே அந்த கார்த்தி நின்னுட்டு, ஹாய் காஜல், எங்க ஆபீஸ்க்கு போறியா, வா நான் உன்னை விடுறேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, இல்லங்கண்ணா ஆல்ரெடி உங்களுக்கே லேட் ஆயிடுச்சு, நான் இப்படியே போயிடுறேன் அப்படி சொல்லும் போது, இல்ல பரவாயில்லவா, எனக்கு ஏற்கனவே லேட்டா தான் ஆயிடுச்சு, நான் போற வழியில அவனை விடுறேன் அப்படி சொல்லும் போது இப்ப இதே டைமுக்கு அந்த டாக்டரும் வருவானா. வந்த உடனே ஏ கார்த்தி என்ன எப்படி இருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி எங்க கிளம்பிட்ட அப்படி சொல்லும் போது, இல்ல ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க நான் வரேன் அப்படி சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப இந்த அங்கிள் காஜல்ட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஆமா எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, அப்பா எப்பயே தங்கச்சி கூப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு போயிட்டாரு அப்படின்னு அவ சொல்றா. உடனே இவருக்கு என்ன கேட்பாருனா, சரி நீ எப்படி இருக்க அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அங்கிள், சரி நான் கிளம்புறேன் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அட கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு தான் போயேன் அப்படி சொல்லும் போது, இல்ல அங்கிள் எனக்கு டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா அவளை ஒரு மாதிரியாவே பாக்குறாருங்க. பார்த்துட்டே இருக்கும்போது இதனோட 2வது எபிசோடு முடிச்சுப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட 3வது எபிசோடும் பாத்திரலாம். இந்த 3rd எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அந்த லவ்லி மசாஜ் பார்லருக்கு தாங்க போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ரிசப்ஷன் பொண்ணு என்ன பண்ணுனா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவ என்ன கேட்பானா, சரி சொல்லுங்க நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா, நான் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்படிங்களா, அப்பனா நீங்க நேரா உள்ள போங்க அப்படி சொல்லிட்டு அவரை உள்ள அனுப்பி வைக்கிறா. உள்ள போயிட்டு அங்க இருக்கிற போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு அங்கிள் நல்லா மூட் ஆயிட்டே இருக்கும்போது இப்ப பின்னாடியே வந்த ஒரு பொண்ணு அவருடைய முதுல கை வச்சு, வாங்க உங்களுக்கு நான் மசாஜ் பண்றேன் அப்படி சொன்ன உடனே இப்ப இவரு திரும்பி பாப்பாரா. திரும்பி பார்த்தவருக்கு செம பெரிய ஷாக்குங்க. ஏன்னா வந்தது காஜல். காஜல் அவரை பார்த்த உடனே, அட அங்கிள் நீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, அட காஜல் நீயா, நீ இங்கதான் வேலை செய்யறியா அப்படி சொல்லி இவர் கேட்கிறாரு. உடனே அவ என்ன சொல்லணும்னா, சாரி அங்கிள் நான் காசுக்காக தான் இங்க வேலை செய்யறேன், இது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, ஏன்னா இங்க வேலை செஞ்சாதான் எனக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு என் குடும்பத்தை நல்லா பாத்துக்க முடியுது அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நானும் என்ன பண்றது, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டேன், இப்ப நான் மசாஜ் பண்ணி ஆகணுமே அப்படின்னு அவர் சொல்லும் போது, சரி அங்கிள் நான் வந்து வேற ஒரு பொண்ணு அனுப்புறேன், நீங்க அவங்க கூட மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு இவர் சொல்லுவாளா. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அடே வேற பொண்ணு எல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு இவர் கூப்பிடுறாருங்க. அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா, என்ன அங்கிள் சொல்றீங்க, நீங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாத நீங்க எனக்கு ரொம்ப நாளா தெரியும், உங்க கூட எப்படி நான் பண்றது, எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு இவர் சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட தான் பண்ணுவேன், ஏன்னா நான் அவ்வளவு காசு கொடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த காசுல நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, என்ன தண்ணியில
தண்ணியில விடுற மாதிரி விட முடியுமா என்ன அப்படின்னு அவர் சொல்லும் போது அதுக்கு அவளு யோசிப்பாளா, நீ இப்படி யோசிச்சனா நான் கண்டிப்பா ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவேன், நீ இதே மாதிரி மசாஜ் பார்லர்ல வேலை செய்யற, நல்லா மேட்ரு பண்ணுவேன்னு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் இல்ல வேணாம் அங்கிள், நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவரு சந்தோஷப்பட்டுட்டு இப்ப அவ கூட சேர்ந்து அந்த இடத்துல வேற லெவல்ல மேட்ரு பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் செம ஆட்டாவே எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த காஜல் அந்த அக்களை வச்சு வேற லெவல பண்ணிட்டே இருக்கும்போது அங்கிளுக்கு செம வெறியாயிடுமா. அதுக்கப்புறம் அந்த காஜலை வச்சு வெறியா பண்ணிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. கார்த்தியோட வைஃப் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மேல போயிட்டு இருக்கும் போது இப்ப அங்க வந்து அவங்க அம்மா என்ன கேட்பாங்கன்னா, உன் பொண்டாட்டி எப்பதான் கன்சீவ் ஆவா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, எப்ப பார்த்தாலும் இதே பத்தி பேசிட்டு இருக்கீங்களேமா, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பேசாம 2வது கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படியாச்சும் ஒரு குழந்தை பிறக்கட்டும் அப்படி சொல்லும் போது, இதை பத்தி நீங்க பேசுற மாதிரி இருந்தா இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு அவன் கோச்சிக்கிட்டு அங்கிருந்து போகும்போது இப்ப அவன் மனைவி அங்கிருந்து இறங்கி வருவா. வந்தவ என்னாச்சு, அவர் பேக் எடுத்துட்டு போல, சாப்பாடு எடுத்துட்டு போலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து உன் மேல கோவமா தான் இருக்கேன், ஆனா என்ன பண்றது, எனக்கு அர்ஜென்ட்டா குழந்தை பெத்தி நீ கொடுத்தே ஆகணும் அப்படி சொல்லும்போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, நான் என்ன பண்றது அத்தை, நானும் அவர் கூட சேர்ந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னால குழந்தை பெக்க முடியலையே அப்படின்னு அவ சொல்லும் போது அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா, வெரி மேட்ரு பண்ணா மட்டும் குழந்தை பிறக்குமா, சோ உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீ பேசாம என் கூட வந்து டாக்டர் பாரு, கண்டிப்பா உனக்கு சரியாக கூட வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லும்போது, இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாகுமே அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கு அவங்க அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு தெரியாம பண்ணுவோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு இவளும் சம்மதிப்பாளா. இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா அந்த டாக்டரோட கிளினிக்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா நம்ம காஜல வச்சு டாக்டர் பண்ற மேட்டர் சீன்ஸ் இருக்குமே வேற லெவல்ல இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு அவளோட துணியெல்லாம் கழட்டிட்டு அவளை அந்த தரையில போட்டு வச்சு வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பாரு. அந்த காஜல சும்மா இல்லைங்க, சும்மா அவருக்கு நல்லா பின்னாடி காட்ட காட்ட இவரு வெறியா பண்ணிட்டே இருப்பாரா. இப்படியே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப வெளியில பார்த்தோன்னா அந்த கம்பவுண்டர் என்ன பண்ணுவான்னா, அங்க கார்த்தியோட அம்மாவும் அவன் பொண்டாட்டி வரத பார்த்த உடனே, அட இவங்களா அப்படி சொல்லிட்டு இப்ப உள்ள வந்து டாக்டர் கார்த்தியோட அம்மாவும் அவரோட வைஃபும் வராங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு இப்ப டக்குன்னு இவங்க 2 பேரும் துணி வேகமா எடுத்து மாட்டுவாங்க. வேகமா மாட்டினதுக்கு அப்புறம் இப்ப டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, காஜல் நீ போயிட்டு அங்க போய் பதங்கிக்கோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த டாக்டர் அவங்கள உள்ள வர சொல்லுவாங்களா. இப்ப அவங்க 2 பேரும் உள்ள வராங்க. இதோட 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம டாக்டர் அவரோட கிளினிக்ல இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம கார்த்தியோட அம்மாவும் அவனோட வைஃபும் அங்க வராங்க. இப்ப வந்ததுக்கு அப்புறம் வாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படி சொல்லி டாக்டர் கேட்கும் போது அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனா ஒண்ணு இல்லைன்னு, என்னோட மருமகளுக்கு ரொம்ப நாளா குழந்தையவே இல்லை, ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட காட்டலாம் நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே கவலைப்படாதீங்க எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்னவர் என்ன சொல்றாருன்னா, சரி நான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வாய்ப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா ஆரம்பிங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, சரி நான் ஆரம்பிக்கிறேன், ஆனா ஒரு பிரச்சனை, நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஆமா நான் எதுக்கு இதுக்கு வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க. அதுக்கு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவங்கள்ட்ட வந்து ரொம்ப பர்சனலா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன், ரொம்ப பர்சனலா ட்ரீட்மெண்ட் போகும், ஸோ நீங்க இருந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்காது, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருந்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு நான் பாத்துருவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க யோசிப்பாங்களா, நீங்க இதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்க கவலைப்படாம வெளியில இருங்க, நான் அதுக்குள்ளே இவங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவங்க மாமியாரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரிங்க டாக்டர் அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்களும் வெளியே போயிடுறாங்க. இப்ப வெளியே போனதுக்கு அப்புறம் இப்ப டாக்டர் என்ன கேட்கிறாருன்னா, சரி சொல்லுமா உன்னுடைய பிரச்சனை என்னன்னு அப்படின்னு இவர் கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இல்ல டாக்டர் எனக்கு குழந்தையே இல்ல, அதனால எனக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவர் என்ன சொல்றனா, சரி ஓகே ஒரு பிரச்சனை இல்ல, அதை நான் சரி பண்றேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவர் என்ன பண்ணுவார்னா, அவர் டேபிளுக்கு முன்னாடி இருந்த நிறைய கெமிக்கல் எல்லாம் கலந்து ஒரு மருந்து ஒண்ணு ரெடி பண்றாரு. அதுக்கு அவ என்ன கேட்பானா, ஆமா இது என்ன, இது ஏன் இப்படி பண்றீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, இது எல்லாமே உன் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய மருந்து நான் கலந்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு மருந்தை கலந்து கொடுக்குறாருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அவ அதை வாங்கிட்டு இது என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, கண்ணை மூடிட்டு ஒரு கல்பாடி உன்னோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும், அதுக்கப்புறம் உன் செக்ஸ் லைஃப் வேற லெவல்ல இருக்கும், உனக்குள்ள மூடிட்டு இருக்கிற எல்லா கதவும் திறந்துரும், அதுக்கப்புறம் நீ சும்மா வேற லெவல்ல செய்யலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் அந்த மருந்து குடிச்சிருவாளா. குடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவளை கூட்டு போயிட்டு அந்த ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சுட்டு இப்ப இவன் என்ன கேட்பானா, நான் வந்து உன்னுடைய ஹார்ட் பீட்டை செக் பண்ணும், அதனால உன்னோட மேலழகு மேல கை வைக்கவா அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவளும் வைங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப இவர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் பயத்தோடையும் தயக்கத்தோடையும் அவளுடைய மேலழகு மேல கையை வச்ச உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப அவளும் லைட்டா கண்ணு இழுத்துட்டு போற மாதிரி பண்ணுவாளா. உடனே இவர் என்ன சொல்லுவாருன்னா, உன்னுடைய ஹார்ட் பீட் எனக்கு சரியா கேட்கல, உன்னுடைய முந்தானி கொஞ்சம் நவுத்திக்கவா, நான் அந்த இடத்துல கொஞ்சம் காது வச்சு கேட்கணும் அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, உங்களுடைய கையாலே அந்த முந்தானியை நவுத்திக்கிங்க அப்படி சொல்லிட்டு அவ கண்ணை மூடிட்டு அறபோதியில சொல்லிட்டு இருப்பா. இப்படியே சொல்லிட்டு இருந்தவ இப்ப என்ன பண்ணுவானா, அப்படியே முனைகிட்டே இருப்பாளா. இவர் அவளுடைய மேலழகு மேல முகத்தை வச்சு தேய்ச்சி
வச்சு செம்மையா மூடிய ஆரம்பிச்சிருவாரு. அந்த மருந்தோட பவர்ல அவளை கொஞ்சம் போதையில இருக்கும் போது அவளை அங்க வச்சு மேட்டர் பண்ற சீன்ஸ் எல்லாமே செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. சும்மா வெறியாவே அவளை வச்சு மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது அவளை கூட்டு வந்து அந்த சேர்ல இவர் உட்காந்துட்டு அவளுடைய மடி மேல உட்கார வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாமே ஹாட்டாவே இருக்குங்க. இப்படியே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல அந்த மருந்தோட பவர் கம்மியானோடனே அவளை சுயநினைவுக்கு வரா. வந்தவ அங்கிள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் ஒண்ணுமே பண்ணல, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, பாதி கிணற தாண்டிட்ட, இன்னும் கொஞ்சம் தான் அப்படி சொல்லும் போது இது ரொம்ப தப்பாச்சு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு குழந்தை வேணும், ஆனா அது குழந்தைக்கு நான் ஏற்பாடு பண்ணா மட்டும் உனக்கு தப்பா தெரியுதா, நீ இப்படியே வெளியே போனா உன் மாமியார் என்ன நினைப்பா, சோ நீ கொஞ்ச நேரம் கோஆபரேட் பண்ணனா உனக்கு நான் குழந்தை கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு கொஞ்சம் யோசிச்சு பாப்பலா, சரி அங்கிள் நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்றேன் அப்படின்னு அவ சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தான் அவளை வச்சு மேட்டர் பண்ற சீன்ஸ் எல்லாமே செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே அவளை நல்லா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, வெளியில போயிட்டு உங்க அத்தைட்டு என்ன சொல்றேன்னா ட்ரீட்மெண்ட் நல்லா போச்சு, நீ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் சின்ன சின்னதா வீட்டுல வந்தா செக் பண்ணுவாரு அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவளும் ஓகே சொல்லிட்டு இப்ப செம்மையா மேட்டர் பண்ணுவாளா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோம்னா நம்ம காஜல் அதுக்கப்புறம் கார்த்தியோடைய அம்மாவும் பொண்டாட்டியும் அதுக்கப்புறம் டாக்டரோட மனைவி அங்க இருப்பாங்க. இப்ப கார்த்தியோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் நீயே பார்ட்டி வைக்கிறியே, இந்த முறை நான் வச்சிருக்கவங்களுக்கு பார்ட்டி அப்படின்னு அவங்க நம்ம டாக்டரோட மனைவி கிட்ட சொல்லும் போது இப்ப பக்கத்துல இருந்த காஜல் என்ன கேட்பாங்கன்னா, ஆமா காஜல் நீ எப்படி இருக்க, ஆமா உன் தங்கச்சி எங்க, அவ வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு காஜல் என்ன சொல்லுவானா, தங்கச்சியா அவ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போயிருக்கா, இன்னைக்கு அவளுக்கு பிரசன்டேஷன் இருக்கு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குன்னு சொன்னா அதான் அவ வரல அப்படின்னு இவங்க சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காஜல் நான் சொல்றேன் நீ தப்பா நினைக்காத, இப்ப அவளுக்கு வயசாயிட்டு இருக்கு இல்லையா, இந்த டைம்ல அவ காதல் கத்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்காச்சும் வெளியே சுத்திட்டு இருந்தா நல்லாவா இருக்கும், இல்ல ரொம்ப லேட் ஆகுது, சரி நான் சொல்றேன் நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே இவ்வளவு யோசிப்பாளா. அதுக்கு டாக்டரோட பொண்டாட்டி என்ன சொல்லுவானா, அவங்க சொல்றதும் சரிதான், யாரு எப்ப எப்படி இருப்பாங்கன்னே தெரியல, யாரால எப்படி பிரச்சனை வருதுன்னு தெரியல, சோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு காஜல் சொல்லும் போது உடனே கார்த்தியோட அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கொடுத்த பார்ட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரி பார்ட்டி வச்சாதான் வந்து நின்று பேசுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு நான் கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கேன் அப்படின்னு கார்த்தி அவங்க அம்மா சொல்லும் போது உடனே காஜல் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இது மாதிரி பேசிட்டே இருந்தாலும் டைம் போறதே தெரியல அப்படின்னு சொல்லும் போது இப்ப கார்த்தியோட அவங்க அம்மா என்ன கேட்பாங்கன்னா, சரி டாக்டர் கிளினிக்ல இருக்காரா இல்ல வீட்டுல இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அவரு கிளினிக்ல தான் இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப காஜலுக்கு ஒரு மெசேஜ் வருமா. இப்ப அவ அந்த மொபைலை பார்த்துட்டு எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான மெசேஜ் வந்திருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் தான், சோ அதனால நான் இங்கிருந்து கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க சொல்லும் போது இப்ப டாக்டரோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, காஜல் உனக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லு, நான் எங்க வீட்டுக்கார அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு டாக்டரோட பொண்டாட்டி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப காஜலும் அதுல ஒண்ணு வேணாம், தேவனை நான் கூட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறாங்க. அவ போனதுக்கு அப்புறம் கார்த்தியோட அம்மா என்ன சொல்லுவானா, புஷ்பா எனக்கு காஜலை பார்த்தாவே கொஞ்சம் தப்பாவே தெரியுது, அவ ஏதோ பண்றா போல, எனக்கு அது என்னமோ தோணிட்டே இருக்கு அப்படி சொல்லும் போது இப்ப புஷ்பாவும் ஒரு மாதிரியா பாப்பாளா. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க மாதிரி என் மருமகளும் இருக்கா, நான் எங்க போனாலும் இவளை கூட தான் கூட்டு போறேன், கூட தான் கூட்டு வரேன், அவளும் சந்தோஷமா தான் என் கூட வரா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும் போது அதுக்கு புஷ்பா என்ன சொல்லானா, சரி என்ன பேசிட்டே இருக்கீங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு பொருள் செஞ்சு வச்சிருக்கேன், நீங்க எதுவுமே சாப்பிட மாட்டீங்க, முதல்ல சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க அப்படின்னு அவ சொல்றா. இப்படியே இவங்க பேசிட்டே இருக்கும்போது இதோட 4th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா 5th எபிசோடும் பாத்திரலாம். இந்த 5th எபிசோட ஸ்டார்டிங் சீல பார்த்தோன்னா நம்ம கார்த்தி தாங்க காட்டுறாங்க. அவன் வேகமா ஆபீஸ்க்கு கிளம்பும் போது அம்மா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்புவானா. அந்த டைமுக்கு வந்து அவங்க மனைவி இந்தாங்க உங்க ஃபைலை விட்டு வந்துட்டீங்க அப்படி சொல்லி கொடுத்தவ சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவரும் அந்த ஃபைல் வாங்கிட்டு போவாரா. போனதுக்கு அப்புறம் இப்ப அதே இடத்துக்கு அவங்க மாமியார் வருவாங்க. ஆமா எங்க போற அப்படி சொல்லி கேட்கும் போது இல்லத்த நான் கிளினிக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவ என்ன சொல்லுவானா, ரொம்ப நாளா நீ தனியாவே போயிட்டு இருக்க, இன்னைக்கு நான் உன் கூட வரேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, இல்லத்த வேணாம் நீங்க இதுக்கு தேவையில்லாம நீங்க வீட்டுல இருந்து உடம்ப பாத்துங்க, அது மட்டும் இல்லாத அங்க ட்ரீட்மெண்ட் ரொம்ப நேரம் போகாத 3 to 4 மணி நேரம் கூட ஆகும், அதனால தான் சொல்றேன் நீங்க இங்கே இருந்து ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு பார்த்துட்டு உடனே வரேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அவ போனதுக்கு அப்புறம் அவங்க மாமியார் என்ன யோசிப்பாங்கன்னா, இவ ரொம்ப நாள் கழிச்சு ட்ரீட்மெண்ட் போறா, அது மட்டும் இல்லாத எப்ப பார்த்தாலும் தனியா போயிட்டே இருக்கா, பத்தாவதுக்கு இவ வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுது, இவ ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போறாளா இல்ல வேற எங்காச்சும் சுத்துறாளான்னு தெரியலையே, நீங்க அவ பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம் அப்படி சொல்லிட்டு இவ முன்னாடி போகும்போது அவளுக்கு தெரியாம இவங்க மாமியார் ஃபாலோ பண்றாங்க. இப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் போது இவ என்ன பண்ணுவானா, நேரா அந்த கிளினிக்கு போயிடுவா. அங்க பார்த்தனா அந்த டாக்டர் உட்காந்துருப்பாரா. அவளை பார்த்த உடனே இவருக்கு செம மூடாயிட்டு 15 நாளா ஓ நினப்பாவே இருந்தது, இன்னைக்கு நீ வந்துட்டல, இன்னைக்கு வேற லெவல்ல வேட்டையாட வேண்டியதுதான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நானும் அதே மூட்ல தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவ கிஸ் பண்ண போவாளா. உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல நிப்பாட்டு, நம்ம இன்னைக்கு
இன்னைக்கு வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லி இவர் சொல்லும் போது அவளும் என்ன மாதிரி ட்ரை பண்ண போறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நீ டாக்டராவும் நான் பேஷண்டாவும் இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதை கேட்ட உடனே அவளும் சரி ஓகே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது, எனக்கு எப்ப பார்த்தாலும் மேல தூக்குது கீழே இறங்குது, அது மட்டும் இல்லாத படபடன்னு வருது அப்படி சொல்லும் போது எதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு இப்படி வருது அப்படி சொல்லி அவ கேக்குறா. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட மேலழக பார்த்த உடனே எனக்கு மேலும் கீழே தூக்குது டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மேல கீழே தூக்குற பிரச்சனையை நான் உடனே சரி பண்றேன், அதுக்கான மருந்து என்கிட்ட தான் இருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வெளியில தாங்க காட்டுறாங்க. அந்த மாமியாரு இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலா, இவ கிளினிக் தான் உள்ள போயிருக்கா அப்படி சொல்லிட்டு இப்ப அவளும் வாசல்ல உட்காந்துப்பாங்க. இப்ப டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட பயங்கரமா மூடி ஏத்துற மாதிரி கேள்வி கேட்க அவர் அதுக்கு ஈக்குவலாவே பதில் சொல்லுவாரா. இந்த சீன்ஸ் செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்ப அந்த டாக்டரை உட்கார சொல்லிட்டு இவ என்ன பண்ணனா, அவர் நல்லா கிஸ் பண்ணி மூடி ஏத்திட்டே இருப்பா. அவரு இல்ல மூடி ஏத்திட்டே இருக்கும்போது டாக்டர் யாரோ உள்ள வந்த மாதிரி ஃபீல் பண்ணி இப்படி திரும்பி பார்த்தா அவங்க மாமியார் உள்ள வருவாங்களா. உடனே இவரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வாங்க வாங்க உங்களுடைய வருகைக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு சமாளிக்க பாப்பாரு. உடனே அவங்க மாமியார் பயங்கரமா கத்துவாங்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இது மாதிரி வந்து எதுவுமே தப்பா பண்ணிட்டு இருக்கே, அதுவும் இவரோட வயசு என்னாவது, கொஞ்சம் கூட அதை கூட பார்க்க மாட்டியா, அறிவியலையா உனக்கு அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவா, நான் என்ன பண்றது, நீங்க தானே என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க கூட்டு வந்தீங்க, இதெல்லாம் உங்களால தானே நடந்தது அப்படி சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, இந்த விஷயம் பையன்ட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு துரத்த சொல்றேன் அப்படின்னு இவ சொல்லுவா. அது கேட்ட உடனே அவ என்ன சொல்லுவானா, அப்படியா நீங்க சொல்லுங்க, ஆனா உங்க பையன்ட்ட நான் சொல்லுவேன், நீங்க தான் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கூட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேட்டர் பண்ண வச்சுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் என்ன துரத்துறாரா இல்ல உன்னை வீட்டை விட்டு துரத்துறாரா பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க மாமியாரும் வாயடிச்சு போய் நிப்பாளா. உடனே இவ என்ன சொல்லுவானா, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு, உங்களுக்கும் ரொம்ப நாளா கணவர் இல்லாம நீங்களும் மேட்டர் பண்ணாத இருக்கீங்க, சோ நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த டாக்டரை ஷேர் பண்ணிப்போம், யோசிக்கவே தேவையில்ல, அது மட்டும் இல்லாத உங்க பையனுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கிறதால தான் குழந்தை பிறக்கல, இவர் மூலியமா எனக்கு குழந்தை கிடைச்சிச்சுன்னா அது உங்களுக்கு தானே பெருமை, உங்க பையனோட குழந்தைன்னு சொல்லிட்டு நீங்க பெருமையாவே சொல்லிக்கலாம் இல்லையா அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது உடனே இவ என்ன பண்ணுனா, அவங்க மாமியார் பக்கத்துல போயிட்டு அவளை இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த டைம்ல இவங்க 2 பேரும் லெஸ்பியன் பண்றது வெறியாவே எடுத்து வச்சுப்பாங்க. மாமியார் மருமகளுக்கு சேர்ந்து பண்ற மேட்டர் சீன்ஸ் செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் நல்லா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இடையில டாக்டரும் சும்மா இல்லாம சும்மா வேற லெவல பண்ண ஆரம்பிச்சிருவாருங்க. இப்படி இவங்க 3 பேரும் அந்த கிளினிக்ல வேற லெவல மேட்டர் பண்ணுவாங்க. இப்படி இவங்க 3 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்ச உடனே இதோட 5வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்னும் 2 எபிசோடு தாங்க இருக்கு. நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம டாக்டரோட பெட்ரூம்ல தாங்க கட்டுறாங்க. டாக்டர் பார்த்தனா அவருடைய மொபைல்ல உட்காந்து பிட்டு படம் பார்த்துட்டு இருப்பாரா. இப்படியே ரொம்ப மும்முரமா பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அவங்களோட மனைவி வராங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னாச்சு இவரு நம்மள கண்டிக்கவே மாட்டாரு, ஒருவேளை நம்ம மேல ஏதாச்சும் கோவமா இருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேராவே போயிட்டு அவர்கிட்ட கேக்குறாரு. ஆமா உங்களுக்கு என்னாச்சு, என் மேல ஏதாச்சும் கோவமா இருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது கோவமா அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் ஏன் இப்பெல்லாம் என்ன நீங்க பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதை கேட்ட உடனே அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அதுவா உன்னை செய்யணும்னாலாம் கிடையாது, ஆனா இப்ப உனக்கு தான் தெரியும் இல்லையா நான் கொஞ்சம் ஒர்க் பிஸியா இருக்கேன், அதனால தான் எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இவன் சொல்றான். உடனே அவங்க மனைவி லைட்டா மூஞ்சி தூக்கி வைக்கும் போது இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, சரியா நீ இவ்வளவு கோவப்படுற, உனக்கு இப்ப பண்ணணும்னா சொல்லு நான் இப்பவே பண்றேன் அப்படின்னு இவன் சொல்றான். இதை கேட்ட உடனே அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமா. இப்ப இவன் என்ன சொல்லுனா, எனக்கு இப்ப பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, சோ அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன், கண்டிப்பா நம்ம நாளைக்கு பண்ணலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன சொல்லுனா, அவ்வளவுதானே நீ மட்டும் சொன்னா நான் எதை வேணா பண்ணுவேன், உன்னுடைய கட்டளைக்காக நான் எப்பவுமே காத்திருப்பேன், நீ எப்ப வேணா சொல்லு நான் உனக்கான சேவையை செய்யறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் அங்கிருந்து போயிடுவாளா. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம டாக்டரோட கிளினிக்ல பார்த்தோன்னா அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டலோடைய கம்பவுண்டர் வராரு. கையில வரும்போது ஒரு பைய எடுத்துட்டு வருவாரா. இப்ப வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் அப்படி சொல்லும் போது இப்ப அவர் திரும்பி பாப்பாரா. திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்லுவாருன்னா, டாக்டர் நீங்க சொன்ன மூலிகை எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பைய வாங்கி செக் பண்றாருங்க. ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஆஹா இதுதான் ஒரிஜினல் சூப்பராகவே இருக்கு, நீ நல்ல காரியம் பண்ண அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனு சிரிப்பானா. இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரே காரணத்தால் தான் நான் உன்னை நம்பி எல்லா பொருளும் வாங்க அனுப்புறேன், சரி எனக்கு இன்னொரு வேலை செய், இன்னைக்கு கஸ்டமர் நிறைய வருவாங்க, சோ வெளியே நின்று அவங்கள ஒருத்தவங்களா உள்ள அனுப்பு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் சரிங்க டாக்டர் சொல்லிட்டு போயிடுவானா. இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீனை தாங்க காட்டுறாங்க. டாக்டர் அவரோட கிளினிக்ல இருக்கும் போது நம்ம காஜல் இருக்காங்க இல்லையா, அவளுடைய தங்கச்சியான அந்த அக்கு அங்க வருவாங்க. வந்தவ அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப திரும்பி பார்த்தவரு, அக்கு நீயா, நீ எப்படி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அப்படி சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் விடுங்க, எனக்காக நீங்க 2 காரியம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படி சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் 2 காரியமா என்னென்ன விஷயம் சொல்லு அப்படின்னு இவர் கேட்கிறாரு. ஒண்ணு இல்ல நான் கொஞ்ச நாளா காலேஜ் போல, அதனால எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும் அப்படி சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதானே உனக்கு செம்மையா ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே இன்னொரு காரியம் என்ன அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் கொஞ்ச நாள் காலேஜ் போல இல்லையா,
அதனால வெளியில போயிட்டு நிறைய சாப்பாடு சாப்பிட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் தலைவலியும் அப்பப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னு இவ சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன கேட்பாருன்னா, சரி சரி ஆமா இப்பயும் உனக்கு ஜுரம் அடிக்குதா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. ஆமான்னு அவ சொன்னதுக்கு அப்புறம் சரி நான் உன்னை தொட்டு பார்க்கவா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. தொட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா பொறுமையா தொட்டு பாக்குறாரு. தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா ஆமா உனக்கு ஜுரம் அடிக்கத்தான், சரி சொல்லி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இப்ப அவ என்ன சொல்லுவானா, எனக்கு ஒரு நல்ல மருந்தா கொடுங்க, ஆனா அது கசக்க கூடாது அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவுதானே நீ ஏன் கவலைப்படுற, நான் தான் இருக்கேன் இல்லையா, மருந்தே நான் தான் செய்ய போறேன், சோ நீ உட்காரு, உனக்காக நான் சூப்பரான ஒரு மருந்து நான் செய்யறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை உட்கார வச்சுட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா சில மூலிகை எல்லாம் போட்டு அவளுக்கான மெடிசனை இவர் இப்ப தயாரிக்கிறாரு. மருந்து தயாரிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, சரி எழுந்து என் பக்கத்துல வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் வருவாளா. வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றாருன்னா, சரி இந்த புகைய நல்லா டீப்பா மூந்து பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் என்ன பண்ணுவானா அந்த புகையை மூந்து பாக்குறா. மூந்து பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, திரும்ப இன்னொரு முறை மூந்து பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு நல்லா மூந்து பார்த்துட்டு இப்ப இவ என்ன சொல்லுவானா, சரி அங்கிள் நான் காசு எடுத்தார மறந்துட்டேன், நான் நாளைக்கு எடுத்தாந்து உங்களுக்கு காசு தரேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இவ என்ன சொல்லுவானா, சரி அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்னு இவ சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் அவசரப்படுற, எங்க போற, காசுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ என் பொண்ணு மாதிரி தான், அது மட்டும் இல்லாத இப்பதான் நீ மருந்து எடுத்திருக்க, இப்ப நீ வெளியே போயிட்டு உனக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் யாரு, நானா ஆயிடுவேன், ஸோ அதனால தான் சொல்றேன் கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப அவ என்ன கேட்பானா, ஆமா இந்த இடத்துல நான் ஏன் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க உட்காந்துதான் உன்னை நான் செக் பண்ண முடியும், சரி உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உன்னை தொட்டு பார்க்கவா, உனக்கு ஜுரம் குறைஞ்சிருக்கா இல்லையான்னு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி தொட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளை இவர் தொடராரு. தொட்டு பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, சரி நீ என்ன பண்றனா இப்ப என்ன கண்ணோட கண்ணா பாரு, அப்படி பார்த்தாதான் அந்த மருந்து எஃபெக்டா வேலை செய்தா இல்லையான்னு தெரியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் கண்ணோட கண்ணு பார்க்கும்போது அவளுடைய சோல்டரை பொறுமையா தடவி செம்மையா மூடி ஏத்துறாரு. இப்படியே மூடி ஏத்தும் போது இவர் என்ன கேட்பாருன்னா, உனக்கு அந்த மருந்தோட எஃபெக்ட் தெரியுதா, உனக்கு ஏதாச்சும் எஃபெக்டா இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது ஆமா அங்கிள் எனக்கு நல்ல எஃபெக்டா இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மூலிகை தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு மூலிகை எல்லாம் தேவைப்படாது, இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு தேவைப்படுவேன் அப்படி சொல்லிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துல நல்லா தடவுனதுல மூடானதால இப்ப அவ என்ன பண்ணுவார்னா அந்த டாக்டரை கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உடனே அந்த டாக்டரும் சும்மா இல்லாம அவளை அந்த இடத்துல வேற லெவல்ல வச்சு கிஸ் பண்ணி செம்மையாவே மூடியேத்துவாரு. மூடியேத்தி செம்மையா மேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப அவ என்ன சொல்லுவானா, சத்தியமா அங்கிள் நீங்க இந்த அளவுக்கு எனக்கு சுகம் கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு இதே மாதிரி டெய்லி சுகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா உனக்கு எப்பெல்லாம் என்கிட்ட மருந்து தேவைப்படுதோ அப்பெல்லாம் வா, உனக்கு நான் நல்ல திருப்தியா பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு இவ சொல்றா. பிராமிஸா நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, நீங்க என்ன கூப்பிடலாம் சரி நான் உங்ககிட்ட வருவேன், ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க எனக்கு திருப்தியா பண்றீங்க அப்படி சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து பண்ற மேட்டர் சென்ஸ் செம ஆட்டாவே இருக்குங்க. இப்படியே அந்த சேர்ல உட்கார வச்சு அவர் நல்லா பண்ணிட்டே இருக்கும்போது இதனோட 6வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட 7th எபிசோடும் பாத்திரலாம். இந்த சீன்ல பார்த்தனா நம்ம கார்த்தியோட வீட்டுல தாங்க காட்டுறாங்க. கார்த்தியோட மனைவி அப்படியே நடந்து வரும்போது இப்ப அவங்களுக்கு லைட்டா தலை சுத்துமா. இப்ப பின்னாடியே வந்து அவங்க மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ என்னாச்சு மருமகளே உனக்கு, உட்கார உட்கார அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை உட்கார வச்சுட்டு உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா பயந்து போய் டாக்டருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு டாக்டர் என் மருமகளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு தலை சுத்தி மயக்கத்துல இருக்கா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க டாக்டர் வராரு. வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா, என்னாச்சு அவங்களுக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது தெரியல டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மயக்கம் வருதுன்னா இப்ப பார்த்தனா அப்படியே மயங்கி கிடக்குறா அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த டாக்டர் என்ன பண்ணுறா, சரி கொஞ்சம் ஜில்லுன்னு வாட்டர் எடுத்து அவளுக்கு கொடுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ஜில்லுன்னு ஒரு வாட்டர் எடுத்து கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது அந்த இடத்துல யாருக்கான்னு பார்த்தனா நம்ம காஜலும் அவங்க தங்கச்சி அங்கதாங்க இருப்பாங்க. இப்ப டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப கையை பிடிச்சி செக் பண்றாரு. செக் பண்ணி பார்த்துட்டு அட இது நீங்க கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்க, நல்ல செய்தி தான், உங்க மருமக இப்ப முழுகாம இருக்கா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க மாமியாருக்கு ஒரே சந்தோஷங்க. உடனே அவ என்ன சொல்லுவான்னா நம்ம காஜலோட தங்கச்சி கிட்ட இந்த கார்த்திக்கு போன் பண்ணி இந்த நல்ல விஷயத்த சொல்லு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப காஜலோட தங்கச்சி அந்த அக்குள் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவானா அந்த கார்த்திக்கு கால் பண்ணி அண்ணா நீங்க அப்பாவாக போறீங்க அப்படி சொல்லும் போது அவன் நம்ப மாட்டாங்க. அட நான் உண்மைதான் நான் சொல்றேன், சீக்கிரமா வாங்க அப்படின்னு இவ சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம கிளினிக்ல டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம ராகினி ஆண்டி இருப்பாங்க இல்லையா கார்த்தியோட அம்மா, அவர் கூட செம்மையா கட்டி பிடிச்சி வேற லெவல்ல கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அந்த ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா, என் மருமக கூட சேர்ந்து மேட்டர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி சொல்லும்போது அப்ப ஏன் கூட பண்ணது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இல்ல அவ கூட பண்ணது எனக்கு பிடிச்சது, ஆனா உங்க கூட பண்ணது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்தது அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி செம்மையா அந்த ஆண்டியோட மேல போட்டு கசக்கிட்டே இருப்பாரா. இப்ப இதே டைமுக்கு பார்த்தோன்னா காஜலோட தங்கச்சி அந்த அக்கு இருக்கா இல்லையா, அவ டக்குன்னு உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்து என்ன சொல்லுவானா, அட ராகினி ஆண்டி நீங்களா அப்படி சொல்லி கேட்ட உடனே இவளை பார்த்த உடனே ராகினி ஆண்டி பயந்துருவாங்க. பயந்தவங்க ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருப்பாங்க
சொல்றாங்களா. இப்ப இவன் என்ன சொல்லுவானா, அரே பிரமோத் அங்கிள், இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு, அது மட்டும் இல்லாத ராகினி ஆண்டி ரொம்ப செக்ஸியா வேற இருக்காங்க அப்படின்னு இவன் சொல்றான். சொன்னவன் என்ன பண்ணுவானா, அந்த ஆண்டி இழுத்து வச்சு லிப்ஸ்ல ஒரு கிஸ் அடிக்கும் போது இப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, இவ்வளவு நம்ம ஆள் தான், கம்பெனி கொடுக்க உங்க மருமக இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க, இவ இருக்கா இல்லையா, இவ செம்மையாவே கம்பெனி கொடுப்பா, இதுக்கப்புறம் நம்ம 3 பேர் சேர்ந்து வேற லெவல்ல இங்க என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க 3 பேர் சேர்ந்து இங்க பண்ற மேட்டர் சீன்ஸை சும்மா வெறியாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க, அந்த அளவுக்கு வேற லெவல்ல எடுத்து வச்சிருப்பாங்க. இப்படியே இந்த டாக்டர், அதுக்கப்புறம் காஜோட தங்கச்சி, அதுக்கப்புறம் அந்த ஆன்டி 3 பேர் சேர்ந்து அந்த கிளினிக்ல இப்படியே வெறியா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இதனுடைய 7வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இதோட இந்த சீசன் முடியுதுங்க. இதோட அடுத்த சீசன் வந்துச்சுன்னா அதுவும் நம்ம சேனல்ல கண்டிப்பா பாத்திரலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். முக்கியமா 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் பாருங்க, அப்படி இல்லைன்னா தட்டி விட்டுட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இதுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேற வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா அதோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸோட லிங்க் ஏதாச்சும் ஓப்பன் ஆகலனாலும் அதோட நேமை காப்பி பண்ணி நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா அதனோட லிங்கை நம்ம டெலகிராம் சேனல்ல இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ரெண்டுத்திலையும் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். சரி ஓகே காய்ஸ், இதுடன் விடைபெறுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.